ശ്ലോകം 54. ആശ്വിനസ്യ സ്ഥിതേ പക്ഷേ സംപൂജ്യ ജഗദംബികാം നവരാത്രവിധാനേന ശ്രാവയാമാസ ഭൂപതേ. ആശ്വിന അസ്യ സ്ഥിതേ പക്ഷേ സംപൂജ്യ ജഗദംബികാം നവരാത്രവിധാനേന ശ്രാവയാമാസ ഭൂപതിം. ആശ്വിനസ്യ സ്ഥിതേ പക്ഷേ സംപൂജ്യ ജഗദംബികാം നവരാത്രവിധാനേന ശ്രാവയാമാസ ഭൂപതിം. நவராத்திரி 4 டைப்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆஷாட நவராத்திரி, சியாமளா நவராத்திரி, வசந்த நவராத்திரி, சரண் நவராத்திரி. ஆஸ்வின மாசத்துல சுக்ல பட்சத்துல இருக்கிற சரண் நவராத்திரி, வெளுத்த பட்சத்துல ஆஸ்வின மாசத்துல இருக்கிற சரண் நவராத்திரி. அந்த நவராத்திரியில ஜெகதம்பிய பூஜிச்சு ஜெகதம்பிகைய பூஜிச்சதுக்கு அப்புறமா அந்த நவராத்திரி பாராயண விதி அனுசரிச்சு தேவி பாகவதம் வசிஷ்டன் அந்த சுத்யும்னனை பாராயணம் செஞ்சு கேட்க வச்சார். வசிஷ்டன் வாசிச்சு சுத்யும்னனும் சுத்யும்னனோட அப்பாவும் எல்லாம் கேட்டா அப்படின்னு அர்த்தம். ശ്ലോകം 55. ശ്രുത്വാ ഭക്ത്യാഭിസുദ്യുമ്ന ശ്രീമദ്ഭാഗവതാമൃതം പ്രണമ്യാഭ്യർച്ച്യ ഗുരും ലേബേ പുംസ്ത്വം നിരന്തരം. ശ്രുത്വാ ഭക്ത്യാ അഭിസുദ്യുമ്ന ശ്രീമദ്ഭാഗവത അമൃതം പ്രണമ്യ അഭ്യർച്ച്യ ഗുരും ലേബേ പുംസ്ത്വം നിരന്തരം. ശ്രുത്വാ ഭക്ത്യാഭിസുദ്യുമ്ന ശ്രീമദ്ഭാഗവതാമൃതം പ്രണമ്യാഭ്യർച്ച്യ ഗുരും ലേബേ പുംസ്ത്വം നിരന്തരം. വസിഷ്ഠമാമുനി ദേവി ഭാഗവതത്തെ நவாகமாயிட்டு பாராயணம் பண்ணினார். அந்த 9 நாளைக்கும் சுத்யும்னன் அந்த பாகவதம் அப்படிங்கிற அமிர்தத்தை பக்தியோடு கூடிட்டு காது கொடுத்து கேட்டார். அதுக்கப்புறமா குருவை நமஸ்காரம் பண்ணிட்டு யதாவிதி பூஜிச்சார். அப்படி சுத்யும்னனுக்கு நித்தியமான புருஷத்துவம் கிடைச்சது அப்படின்னு இந்த ஸ்லோகம். ശ്ലോകം 56. രാജ്യാസനേ അഭിഷിക്തസ്തു വസിഷ്ഠേന മഹർഷിണാ ഭുവം ശാസധർമ്മേന പ്രജാശ്ചൈവാനുരഞ്ജയൻ. രാജ്യ ആസനേ അഭിഷിക്തഃ തു വസിഷ്ഠേന മഹർഷിണാ ഭുവം ശാസധർമ്മേന പ്രജാഃ ച ഏവ അനുരഞ്ജയൻ. രാജ്യാസനേ അഭിഷിക്തസ്തു വസിഷ്ഠേന മഹർഷിണാ ഭുവം ശാസധർമ്മേന പ്രജാശ്ചൈവാനുരഞ്ജയൻ. വസിഷ്ഠൻ அந்த சுத்யும்னனை ராஜசிம்ஹாசனத்துக்கு அவகாசியாயிட்டு அபிஷேகம் செஞ்சார். பிரஜகளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துண்டு தர்மானுசிருதம் சுத்யும்னன் ராஜ்யத்தை பரிக்கவும் செஞ்சார். அவரோட காலகட்டத்தில் பிறந்த உடனே பொண்ணாயிட்டு ஜனிச்சார். அதுக்கப்புறமா பரமசிவனை வேண்டிண்டு ஸ்துதிச்சோன்னு இளை அப்படிங்கிறது சுத்யும்னனாயிட்டு மாறிட்டு அதுக்கப்புறமா அந்த சுத்யும்னன் கானனத்துக்கு
நாயாட்டுக்கு போனோன்னு அந்த ஹிமாலய சாலுக்களோடு அடிவாரத்துல அந்த வனத்துல பிரவேசனம் பண்ணினோன்னு பொன்னாயிட்டு மறுபடியும் பவிச்சுது. அதுக்கப்புறமா பொன்னுருவத்துல புதனோட ஆசிரமத்துக்கு போய் புதனை கல்யாணம் பண்ணிட்டு புரூரவஸ் அப்படிங்கிற புத்திரனுக்கு ஜென்மம் கொடுத்து தேவி மறுபடியும் ஞானத்தை கொடுத்தா நீ பொண்ணல்லா பையனாக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறமா வசிஷ்ட மாமுனியோட ஆசிரமத்துக்கு இளை அப்படிங்கிற சுத்யும்னன் போயிட்டு என்ன வாக்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னே வசிஷ்ட மாமுனி பரமசிவனை பஜிச்சு 1 மாசம் பொண்ணு 1 மாசம் பையன் அப்படிங்கிற ஸ்திதி உண்டாச்சு. அதில் சாட்டிஸ்ஃபைட் ஆகாதக்கு அம்பாளை கூப்பிட்டு அம்பாள் நவாகமாயிட்டு தேவி பாகவத சிரவணம் சுத்யும்னனை கேட்க சொல்லறா. அப்படி தேவி பாகவத சிரவணத்தால சுத்யும்னனுக்கு நிரந்தரமான புருஷத்துவம் உண்டாச்சு. அப்படி அந்த சுத்யும்னனுக்கு வசிஷ்ட மாமுனி ராஜசிம்ஹாசனத்துக்கு அவகாசியாயிட்டு பட்டாபிஷேகம் பண்றார். பிரஜகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்துண்டு சுத்யும்னன் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ராஜ்யத்தை பரிக்கவும் செஞ்சார் அப்படின்னு தேவியோடு அந்த சக்தியை எடுத்து சொல்லிண்டு இந்த அத்தியாயம். ஸ்லோகம் 57. ஈஜேஜ விவிதைர்யஜ்ஞை சம்பூர்ண வரதட்சிணை புத்ரேஷு ராஜ்யம் சந்திஷ்ய பிராபதேவ்யா சலோகதாம். ஈஜேஜ விவிதைஹ யஜ்ஞைஹ சம்பூர்ண வரதட்சிணைஹ புத்ரேஷு ராஜ்யம் சந்திஷ்ய பிராபதேவ்யாஹ சலோகதாம். ஈஜேஜ விவிதைர்யஜ்ஞை சம்பூர்ண வரதட்சிணை புத்ரேஷு ராஜ்யம் சந்திஷ்ய பிராபதேவ்யா சலோகதாம். சம்பூர்ணவும் சிரேஷ்டவுமாயிருக்கிற தட்சிணங்களோடு கூடிட்டு நிறைய யஜ்ஞங்களால மறுபடியும் பூஜை பண்ணினார் அவரு. அதுக்கப்புறமா புத்திரர்களை ராஜ்யபாரம் ஏற்பிச்சுட்டு தேவியில சாலோக்கியம் பிராபிச்சார். சுத்யும்னன் நிறைய யஜ்ஞங்கள் எல்லாம் நடத்தினார். நிறைய தான தர்மங்கள் பண்ணினார். நிறைய தட்சிணங்கள் எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தார். அதுக்கப்புறமா புத்திரர்களுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்துட்டு தேவியில நல்ல மனசை லயிப்பிச்சு பிரார்த்திச்சு சாலோக்கியம் பிராபிச்சார் அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். இளை நிரந்தரமான புருஷனாயிட்டு சுத்யும்னனாயிட்டு மாறின கதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அம்பாளோட அனுகிரகத்தால இது நடந்தது அப்படின்னாக்கும் இந்த அத்தியாயம் வழி சொல்லப்படுறது. விவஸ்வானோடு புத்திரன் ஸ்ராத்ததேவன் மனைவி, ஸ்ராத்ததேவனோடு மனைவி ஸ்ரத்தை. அந்த ஸ்ராத்ததேவன் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி அந்த டைமில் மனைவியான ஸ்ரத்தை யாகம் பண்றவா கிட்ட போயிட்டு பொண்ணாக்கும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னே ஒரு பொண்ணு கிடைக்கிறது, இளை அப்படின்னு பேரு. அப்போ புத்திரகாமேஷ்டி யாகத்துல புத்திரனுக்கு பதிலாக பொண்ணு கிடைச்சல சங்கடப்பட்டு அந்த பொண்ணை பையனாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானை தியானிச்சு மறுபடியும் பையனாயிட்டு மாறிட்டு மறுபடியும் ஸ்திரீ ஆயிட்டு மாறிட்டு கானனத்துக்கு போயிட்டாக்கும் ஸ்திரீ ஆயிட்டு மாறிட்டு அதுக்கப்புறமா புதனை கல்யாணம் பண்ணிட்டு புரூரவஸ் அப்படிங்கிற புத்திரனுக்கு ஜென்மம் கிடைச்சிட்டு மறுபடியும் சுத்யும்னன் ஆயிட்டு நிரந்தரம் புருஷனாயிட்டு பவிச்சது தேவியோடு நவாக யஜ்ஞ சிரவணத்தால அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். இந்த 58வது ஸ்லோகத்துல இந்த சாப்டர் படிக்கிறதுனால
என்ன பலன் அப்படிங்கிற ஃபலஸ்ருதியாக்கம் சொல்லப்படுறது. இதி கதிதமசேஷம் சேதிஹாசம் ச விப்ரா யதி படதி சுபக்த்யா மானவோ வா ஸ்ருணோதி ச இஹ சகலகாமான் பிராப்ய தேவ்யா பிரசாதாத் பரமமிருதமதாந்தே யாதி தேவ்யா சலோகம். இதி கதிதமசேஷம் இதி கதிதம் அசேஷம் ச இதிஹாசம் ச விப்ரா சேதிஹாசம் ச விப்ரா யதி படதி சுபக்த்யா மானவஹ வா ஸ்ருணோதி ச இஹ சகலகாமான் பிராப்ய தேவ்யா பிரசாதாத் பரம் அமிர்தம் அதாந்தே யாதி தேவ்யா சலோகம். இதி கதிதமசேஷம் சேதிஹாசம் ச விப்ரா யதி படதி சுபக்த்யா மானவோ வா ஸ்ருணோதி ச இஹ சகலகாமான் பிராப்ய தேவ்யா பிரசாதாத் பரமமிருதமதாந்தே யாதி தேவ்யா சலோகம். பிராமணர்களே அப்படின்னு இங்க சவுனகாதிகளை சூதன் கூப்பிடுறார். இப்படி இந்த இதிகாச கதையை நான் இப்போ சொல்லிட்டேன். இது கொஞ்சம் கூட விடாம பாராயணம் பண்ணவோ காது கொடுத்து கேட்கவோ செய்யறது ஆராக்குமோ அப்படி இருக்கிறவாளுக்கு தேவி பிரசாதத்தால இங்க இருக்கிற இந்த பூலோகத்துல இருக்கிற சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைச்சு கடைசியில அமிர்த ஆத்மகமாயிருக்கிற தேவியோடு சாலோக்கியத்தை அந்த பக்தன் பிராபிப்பன் அப்படின்னு சொல்லிண்டு இந்த 3வது சாப்டரை தி ஸ்ரீமத் தேவி பாகவத மகாத்மியத்தில் இருக்கிற 3வது சாப்டரை இங்க முடிக்கப்படுறது. இது ஸ்ரீ ஸ்கந்த புராணே மானசகண்டே தேவி மகாத்மியே 3யோ அத்தியாயः.